வணக்கம் நண்பா, வெல்கம் டு டுடே. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அதுக்கான பதிலை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தரை நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க. இப்போ அந்த நபர் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க நினைவுகள் எல்லாத்தையும் மறக்க போறான்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? அப்படி இல்லைன்னா அந்த நபரோட நினைவுகள் எல்லாத்தையும் நீங்க மறக்க போறீங்கன்னு சொன்னா அப்போ உங்க பதில் என்னவா இருக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோல 2015ல ரிலீஸ் ஆன பிளாஸ்டிக் மெமரிஸ்ன்ற அனிமே பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது கதை சுருக்கம்ன்றதுனால ஒவ்வொரு எபிசோடா சொல்ல போறது இல்ல. அதுக்கு பதிலா இந்த கதையோட ஒன்லைனர் தான் சொல்ல போறோம். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த அனிமே உங்களுக்கு இங்கிலீஷ் டப்ல இல்ல, நீங்க சப்டைட்டில்ஸ் பார்த்து தான் படிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளவா தெரியாதுன்ற பட்சத்துல நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டு அந்த எபிசோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க ரொம்பவே ஈஸியா இருக்கும். இது ஒரு அண்டர் ரேட்டட் அனிமே. ஏன்னா இதை பத்தி அவ்வளவா யாருக்கும் தெரியல. பட் உண்மையிலேயே இதோட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம நினைவுகள் நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம்னு சொல்லி ரொம்ப அழகா எடுத்து சொன்ன கதை தான் பிளாஸ்டிக் மெமரிஸ். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த கதை பாத்தீங்கன்னாக்கா டெக்னாலஜி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆன காலகட்டத்துல நடந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா மனுஷங்க மாதிரி இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாம் செஞ்சு அதுங்களை நம்ம வேலையை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க இருக்கிறவங்க இதை வச்சு வேலைகள் மட்டும் செய்யாம அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற கேரக்டரா ஒரு பர்சனா யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த ரோபோட்ஸும் பார்க்க மனுஷங்க மாதிரி மட்டும் இல்லாம இதுங்களுக்கு மனுஷங்களுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸும் உணர்வுகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுங்க மனுஷங்க மாதிரி சாப்பிடவும் செய்யும். இந்த கதையோட மெயின் கேரக்டர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். இவன் பேரு மிசுகாக்கி. இந்த மொத்த கதையும் நம்ம இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் பார்ப்போம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னாக்கா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு அவங்க அப்போட ஃப்ரெண்டோட கம்பெனிலேயே வேலைக்கு போறான். இல்ல அந்த கம்பெனி பாத்தீங்கன்னாக்கா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நம்ம ரோபோட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. எந்த ரோபோட்டா இருந்தாலும் அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. நம்ம ஹீரோட வேலை என்னன்னாக்கா அந்த எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு அந்த ஓனர்ஸோட வீட்டுக்கே போயிட்டு இந்த ரோபோட்ஸோட மெமரிஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி கூட்டிட்டு வரதான் நம்ம ஹீரோவோட வேலை. இந்த வேலை செய்யறதுக்கு 2 பேர் தேவைப்படுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஹீரோவோட பார்ட்னரா இருக்கிறவ தான் ஐரா. இவதான் இந்த கதையோட ஹீரோயின். ஆல்ரெடி நம்ம ஹீரோ இங்க பார்ட்னர் ஆகிறதுக்கு முன்னாலே இவளை பார்த்திருப்பான். பார்த்த உடனே இவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடும். எதிர்பாராத விதமா அவளே இவனுக்கு பார்ட்னராகவும் ஆயிடுவா. பட் இங்க ட்விஸ்ட் என்னன்னாக்கா இந்த வேலையை செய்யறதுக்கு 2 பேர் தேவைப்படுவாங்கன்னு சொன்னா இல்லையா, அதுல ஒருத்தர் இந்த ரோபோட்டா தான் இருக்கணும். சோ அந்த வகையில பார்த்தாக்கா நம்ம ஹீரோயின் தான் ரோபோட். இது நம்ம ஹீரோக்கு முதல்ல தெரியாது. ஆனா அவனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போயிடும். இப்ப அவனுக்கு அவள் ரோபோட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டும் அவ கூட எப்படியாவது பழகணும்னு நினைக்கிறான். ஆனா அவ யாரு கூடயும் சரியா பேசாம ஒரு இன்ட்ரோவர்ட் கேரக்டர் மாதிரி இருப்பா. ஏன்னா அவளுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்மளே ஒரு நாள் இந்த மாதிரி மெமரிஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. சோ அதனால யாரு கூடயும் அவ்வளவா பழகாம இருந்தாக்கா நம்ம மெமரிஸ் எரேஸ் பண்ணும்போது நம்ம வருத்தப்படாம இருப்போம்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி மத்தவங்களும் நம்ம போகும்போது வருத்தப்படாம இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவ யாரு கூடயும் அவ்வளவா பேச மாட்டா. பட் நம்ம ஹீரோவை கூட எப்படியாவது பேசணும்னு ட்ரை பண்ணி நிறைய முயற்சிகள் எல்லாம் பண்ணுவான். அப்படியே போக போக நம்ம ஹீரோயின் அவங்க கூட நல்லா பேச ஆரம்பிப்பான். அது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பா கிரியேட் ஆகி கடைசியில இது காதலா மாறும். நம்ம ஹீரோ ஒரு நாள் அவகிட்ட ப்ரொபோஸும் பண்ணுவான். பட் இங்க இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, சீக்கிரத்திலே நம்ம ஹீரோயினோட ரிட்ரீவல் டேட்டோ வரப்போகுது. இதுவும் நம்ம ஹீரோக்கு தெரியாது. அவன் இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்பவே வருத்தப்படுவான். ஏன்னா இப்பதான் அவங்க பழகவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்குள்ள இவளோட மெமரிஸ் எல்லாத்தையும் அழிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வருத்தப்படுவான். அவன் மறந்தாலும் நான் இதை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம ஹீரோ அவ கூடயே இருக்கான். அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு எல்லாத்துக்கும் போறாங்க. இப்படியே அந்த ரிட்ரீவல் டேவும் வருது. நம்ம ஹீரோவே அவனோட மெமரிஸ் எல்லாத்தையும் அவகிட்ட இருந்து அழிக்கிறான். அப்படியே இந்த எபிசோடு முடியும். ஸோ இந்த மொத்த கதையும் இப்படிதான் இருக்கும். எப்படி அவங்களுக்குள்ள முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது, அப்படியே நாளாவ இது எப்படி காதலா மாறிச்சு, எல்லாமே தான் இந்த கதையில இருக்கும். மொத்த அனிமையும் நீங்க ஒரு சேட் எண்டிங்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. நம்மளுக்கு ஹோப் தர மாதிரி கடைசியில ஒரு சின்ன கிளிப் இருக்கும். பட் அது என்னன்னு நான் இப்போ சொல்ல போறது இல்ல. நீங்க எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உண்மையிலேயே இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெறும் ஒரு சில அனிமி மட்டும்தான் நம்மளுக்கு மனதளவுல தாக்கத்தை கொண்டு வரும். அதுல இதுவும் ஒண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எபிசோட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் டப்ல இல்லன்றதுனால நாமளே ஒவ்வொரு எபிசோடுக்கும் தனித்தனி வீடியோ மேக் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு போடும்போது நோட்டிபிகேஷன்ல வரணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே நம்மள ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.